இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அவர்கள் போட்டியிடும் தொகுதியில் 40 லட்சம் ரூபாய் செலவு செய்து கொள்ளலாம் என கூறியுள்ள தேர்தல் ஆணையம், கட்சியினர் பயன்படுத்தும் பொருட்கள், கொடிகள், வாகனங்கள், தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவைகளுக்கு விலை நிர்ணயம் செய்து பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி பிளாஸ்டிக் சேர் ஒன்றுக்கு நாளொன்றுக்கு வாடகையாக 11 ரூபாய், 2க்கு 2 அடி மேசைக்கு 110 ரூபாய், குஷன் இருக்கைக்கு 165 ரூபாய், தனி சோஃபாவுக்கு 380 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 8க்கு 4 அளவு கொண்ட 50 கொடிக்கு 40 ரூபாயும், வாழை கொலை நட்டால் ஒன்றுக்கு 750 ரூபாயும், 1000 பாலா பட்டாசு வெடித்தால் 650 ரூபாயும், மேளதாளங்கள் வாசித்தால் 4 மணி நேரத்திற்கு 6500 ரூபாயும், குதிரைகளை பயன்படுத்தினால் 4 மணி நேரத்திற்கு 6000 ரூபாயும், கரகாட்டம், மயிலாட்டம், மேளம் மற்றும் நாதஸ்வரம் 3 மணி நேரத்திற்கு 11000 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி டெம்போ டிராவலர் வாகன வாடகையாக 15 மணி நேரம் அல்லது 150 கிலோமீட்டருக்கு 6700 ரூபாயும், இனோவா, டவேரா, ஜைலோ போன்ற கார் பயன்படுத்தினால் 15 மணி நேரம் அல்லது 150 கிலோமீட்டருக்கு 5250 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. உணவு பட்டியலை பொறுத்தவரை சிறிய தண்ணீர் பாட்டிலுக்கு 7 ரூபாயும், வெஜிடபிள் ரைஸ் மற்றும் வெரைட்டி ரைஸுக்கு 50 ரூபாயும், உலர் பழங்கள் இல்லாத ஸ்நாக்ஸ் 100 கிராம் 30 ரூபாயும், உலர் பழங்கள் இல்லாத ஸ்வீட்ஸ் 100 கிராம் 50 ரூபாயும், உலர் பழங்களுடன் கூடிய ஸ்வீட்ஸ் 100 கிராம் 90 ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த பட்டியலில் மீல்ஸ், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி உள்ளிட்ட உணவுகளுக்கு விலை குறிப்பிடாததால் எவ்வளவு ரூபாய் செலவு கணக்கில் எழுதப்படும் என்பது தெரியாமல் கட்சியினர் குழப்பத்தில் உள்ளனர். இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் விளக்கமளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.